Hi friends, welcome to our HTA. இப்போ நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி 6th யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? மனமுறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய ஆசைகளோ தேவைகளோ நிறைவேறாதப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்குமோ அதை குறிக்கிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனமுறிவு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட் அப்படிங்கிறவர் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. மனமுறிவு அப்படிங்கிறது ஒருவருடைய தேவைகளும் ஆசைகளும் நிறைவேறாதப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அவங்களோட மனநிலையை குறிக்கிறது மனமுறிவு. ஓகேங்களா? அந்த நிலையை வந்து என்ன சொல்லலாம், மன உளைச்சல்னு கூட சொல்லலாம். அந்த மன உளைச்சல் தீவிரம் அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் மன போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த டயத்தில் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான முடிவை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதாவது சரியான இலக்குகளை முடிவெடுக்க முடியாத நிலையில் ஏற்படுற மனக்கவலைகளை மனப்போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒருவருடைய ஆசைகள் தேவைகள் நிறைவேறாத மனநிலையை வந்து மனமுறிவு மன உளைச்சல்னு சொல்கிறோம். அந்த மன உளைச்சல் தீவிரம் அடையும் பொழுது மனப்போராட்டம் ஏற்படுது. அந்த மனப்போராட்டம் வந்து எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சரியான முடிவை நம்மளால் எடுக்க முடியாது. அந்த ஏற்படுற அந்த மனக்கவலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மனப்போராட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்னது ஒரு கன்ஃபியூஷனான சுச்சுவேஷனில் இருக்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா மனப்போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். மனப்போராட்ட வகைகளை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அணுகுதல் அப்படின்னா ரெண்டுமே நேராக இருக்கும். ரெண்டுமே நேர் இலக்குன்னா இதுவும் பாசிட்டிவானது தான், இதுவும் பாசிட்டிவானது தான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம். ஓகேங்களா? நீங்கள் இன்ஜினியரிங்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதிருக்கீங்க, மெடிக்கலுக்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதிருக்கிறீங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து பிடிச்சமானது தான். பட் ஏதாவது ஒன்று கிடச்சா என்ன பண்ணிடுவோம், அது ஒன்றுக்கு மட்டும் போயிடுவோம். இப்போ இன்ஜினியரிங்கும் எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு, ப்ளஸ் மெடிக்கலும் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னும் பொழுது நான் இன்ஜினியரிங் போகிறதா மெடிக்கல் போகிறதா, ஏன்னா ரெண்டுமே எனக்கு வந்து என்னது பாசிட்டிவானது, எனக்கு பிடிச்ச ஒரு இது. ஸோ இந்த டயத்தில் ஏற்படுற அந்த மனப்போராட்டம் வந்து ஒரு வகையான மனப்போராட்டம். அதாவது அணுகுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே அதாவது பாசிட்டிவான திங்கிங். ஓகேங்களா? அடுத்து வந்து விலகுதல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் ரெண்டுமே எதிரானது. இதுவும் எதிரானது. ஓகேங்களா? அதாவது ரெண்டும் கெட்டான் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இல்லாமல் இருக்கிற அந்த ரெண்டும் கெட்டான் நிலை. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, பிட்வீன் தி டெவில் அண்ட் தி டீப் சி. பிட்வீன் எதுக்கு இடையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் கெட்டான் நிலை அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்கிறது. பிட்வீன் த டெவில், மேலே வந்தால் பேய் இருக்குது, கீழே போனால் என்னது ஆழ்கடல், ரெண்டுக்கும் இடையில நம்ம என்ன பண்ணுறோம், நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இதையும் முடிவு பண்ண முடியாது, இதுவும் பிடிக்கல, ரெண்டுமே பிடிக்கல. பட் அந்த ரெண்டுக்கு இடையில நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட மனப்போராட்டம் இருக்குது அப்படிங்கிறதான். அப்போ என்னது ரெண்டும் கட்டானால அதை தான் என்ன சொல்கிறோம், விலகுதல் பிட்வீன் தி டெவில் அண்ட் த டீப் சி அப்படின்னு சொல்லலாம். தேர்டு ஒன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விலகுதல். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பண்ணணும் போல் அது இருக்குது, பட் ஆனால் அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி. நேர் எதிர் அப்படின்னு சொல்லலாம். பிடிக்காத நேர் ஊக்கியாக இருக்கும். ஓகேங்களா? பிடித்த எதிர் ஊக்கியாக இருக்கும். பிடிக்காத நேர் ஊக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸ்மோக்கிங் பண்ணுறது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால என்ன வரும், டியூபர்குலோசிஸ், டிபி வரும். ஸோ நமக்கு பிடிச்சது என்னது, ஸ்மோக் பண்ணுறது. ஸோ அது வந்து என்னது, பிடிச்ச எதிர் ஊக்கி பிடிச்சது தான், பட் அது நெகட்டிவான திங்கிங். பிடிக்காத நேர் ஊக்கி, இதை பண்ணணும்னா என்ன ஆகும், பிடிக்காத நேர் ஊக்கி என்னது, டிபி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறத வந்து விலகுதல். ஐ ஹோப் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நான் நம்புகிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிடிக்காத நேர் ஊக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதை பண்ணணும் போல் தோணுது, ஸ்மோக் பண்ணணும் போல் தோணுது, பட் இப்போ பிடிக்காத நேர் ஊக்கி அப்படின்னும் பொழுது வரப்போகிறது டிபி தான் என்னது, பிடிக்காத நேர் ஊக்கி. பிடித்த எதிர் ஊக்கி அப்படின்னு சொல்லும்போது ஸ்மோக் பண்ணுறதுனால அதனோட நெகட்டிவ்னால என்ன கிடைக்குது, எனக்கு டிபி கிடைக்குது. ஸோ வந்து இது வந்து விலகுதல். நான் வந்து இதை பிடிக்காத நேர் ஊக்கி இருக்கும் பொழுது பிடிச்ச எதிர் ஊக்கி வந்து என்ன பண்ணும், கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ரெண்டுமே இதில் எதை விடுறது, அப்படி எதை தேர்ந்தெடுக்கிறது, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ஸ்மோக்கிங்கை நிறுத்துறதா இல்லை உடல்நலத்தை மேம்படுத்துகிறதா. ஸ்மோக்கிங்கை என்னால் விடவும் முடியல, அப்போ ஸ்மோக்கிங்கை விட முடியலன்னா என்ன ஆகும், உடல்நலம் ரொம்ப மோசமாயிரும். ஓகேங்களா? அப்போ அதுக்கேற்ற அந்த மனப்போராட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா விலகுதல் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து தற்காப்பு நடத்தை. தற்காப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மன முதிர்ச்சி அடைந்தவங்க யாருன்னு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, அடலசன்ஸை வந்து மன முதிர்ச்சி அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மன முதிர்ச்சி அடையாத இளம் பருவத்தினர்கள், ஓகேங்களா? அதாவது யங் ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், தங்களோட தேவைகளுக்கிடையே ஏற்படுற முரண்பாடுகள், ஒன்று வந்து எனக்கு வந்து தேவைப்பா, ஓகேங்களா? ஆனால் அது வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப ஏற்படுற அந்த முரண்பாடப்ப தோன்ற மனப்போராட்டம் இருக்கு இல்லையா? மனப்போராட்டம், மன இறுக்கத்தை சமாளிக்கிறதுக்கு நிறைய உத்திகளை கையாளுறது தான் நம்ம தற்காப்பு நடத்தைகள் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? மனம் முதிர்ச்சி அடைஞ்சவங்க கிடையாது. மனம் முதிர்ச்சி அடையாத இளம் பருவத்தினர் வந்து அவங்க என்ன சொல்ல, அந்த அவங்களோட தேவைகள்னால எழுற முரண்பாடுகள், அது எனிவா இருக்கலாம். என்ன சொல்ல, லவ்வாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்கிற இது டயத்தில் வந்து ஏதோ ஒன்று சம்திங், ஓகேங்களா? அது கிடைக்காதப்ப அவங்களுக்கு ஏற்படுற அந்த மன உளைச்சலை வந்து சமாளிக்கிறதுக்கு அவங்க ஏற்படுத்திக்கிற உத்திகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்காப்பு நடத்தைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று என்ன பண்ணலாம், ஒதுங்கி பின்வாங்குதல், வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, பின்வாங்கி போயிடுறது. இல்லைன்னா என்ன பண்ணுறது, எதிர்த்து தாக்குற நடத்தை, எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறது, எதிர்த்து நிற்கிறது, ஓகேங்களா? இது 2 விதமான தற்காப்பு நடத்தைகள். அதாவது இதை பேஸ் பண்ணியிருக்கும். பட் மொத்த தற்காப்பு நடத்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வகையான தற்காப்பு நடத்தைகள் இருக்கும். தற்காப்பு நடத்தைகள் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒதுங்கி பின்வாங்குற நடத்தையாக இருக்கலாம், இல்லைன்னா எதிர்த்து நின்று சண்டை போடுற நடத்தையாக இருக்கலாம், அதாவது எதிர்த்து தாக்கும் நடத்தையாக இருக்கலாம். பட் தற்காப்பு நடத்தைகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 வகையான தற்காப்பு நடத்தைகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அடையாளம் காணுதல், அதாவது ஒன்றுதல். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் ஒரு செயலை வந்து செய்ய முடியலை, நம்மளோட ஒரு இச்சையம், நம்ம நாட்டுக்காக போராட முடியலை அப்படின்னாலுமே என்ன பண்ணுறது, வேறொருத்தவங்க அது போராடி அதாவது மரணம் அடைஞ்சவங்களாம் நமக்கு என்ன பண்ணுறது, வீர வணக்கம் செலுத்துறது, அந்த படி ஹீரோ ஒக்சிப் அந்த மாதிரி பண்ணுறது, வீர வணக்க மனப்பான்மை, இது எல்லாமே என்னன்னு கேட்டால் அடையாளம் காணுதல் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? அதாவது நம்மளால் வெளிப்படுத்த முடியாத ஒதுக்கப்பட்ட இச்சைகளையும் தேவைகளையும் வேறொருத்தர் அவரோட செயல்களை ரசிக்கிறது மூலிமா நம்ம ஓரளவு என்ன பண்ணுறது, மன நிறைவு அடைகிறது, ஓகேங்களா? ஓரளவு நிறைவு பெறுதல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடையாளம் காணுதல். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு கேட்டால் ஹீரோ ஒக்சிப், அதாவது வீர வணக்கம் செலுத்துகிற மனப்பான்மை, ஓகேங்களா? செகண்ட் ஒன் வினை உருவாதல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு செயல், அதாவது எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு செயல் வந்து எனக்கு வந்து அந்த செயல் வந்து எனக்கு நடக்கலை அப்படிங்கிற பொழுது, இல்லை அது ஒரு பயமாக இருக்குது, வேறு ஒரு ஃபியர்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் அந்த சூழ்நிலையை விட்டுட்டு அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக நான் வேறு ஒரு உத்தியை வந்து கையாளுறது தான் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வினை உருவாதல் அப்படின்னு சொல்லலாம், ரியாக்ஷன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனப்போராட்ட சூழ்நிலையாக இருக்கிறப்போ அந்த எதிர்மறையான வினையை உருவாக்குவது, ஓகேங்களா? இப்போ பயமாக இருக்குது, இது அந்த ஒரு தனியாக நடந்து போகிறதுக்கு பயமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறது, பாட்டு பாடிக்கிட்டே போடுறது, ஓகேங்களா? தனியாக இருட்டில் நடந்து போக பயமாக இருக்குது அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுறது, பாட்டு பாடிக்கிட்டே போடுறது. இந்த மாதிரிலாம் என்ன கேட்டிங்கன்னா ரியாக்ஷன் ஃபார்மேஷனுக்கு எக்ஸாம்பிள். தென் வந்து பகற்கனவு காணுதல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒடுக்கப்பட்ட இச்சைகள், ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்காததாக இருக்கலாம், ஓகேங்களா? நம்மளால் முடியாத ஒரு வினையை வந்து செயலை வந்து நம்ம கற்பனை செய்து பார்க்குறது, ஓகேங்களா? அது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா பகற்கனவு காணுதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பகற்கனவு காண்றவங்க தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் கனவு காண்றாங்களோ அவங்க தான் ஹீரோ. அவங்க ஒன்று என்ன பண்ணலாம், வெற்றி பெற்று ஒரு வீரனை போல் வெற்றி நடை போடலாம், ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், அது ஃபெயிலியர் ஆகி துன்பம் ஏற்பட்டு அவங்க ஒரு தியாகி மாதிரி இருக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறது வந்து பகற்கனவு காணுதலில் வந்து ரெண்டு விதமாக நடக்கும். ஒன்று வந்து அந்த அதாவது கனவு காண்றவங்க தான் தன்னை ஹீரோவாக அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. தென் அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணலாம், ஒன்று வந்து வெற்றி வகை சூடலாம், வெற்றி கொண்டு வீரனை போல் அவங்க வந்து திகழலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதில் ஃபெயிலியர் ஆகி அது துன்பம் ஏற்பட்டு தியாகி போல் இருக்கலாம், ஓகேங்களா? அந்த 2 விதமான ரிசல்ட் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பகற்கனவு காண்றதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய் திக்கி பேசுகிறவங்க வந்து பேச்சு போட்டியில் முதல் ப்ரைஸ், ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் நம்மளால் இது பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்போராட்டத்தை சமாளிக்கிறதுக்காக பண்ணி
என்ன பண்ணுறது, அந்த பகல் கனவு காணும்போது இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கின மாதிரி என்னோட கனவுல கண்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முதல் பரிசு பெறுறது போல் கனவு காண்பது. ஓகேங்களா, இது ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த பகல் கனவு காண்றது வந்து தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா, தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களால அதை அவங்களோட தேவைகள் அவங்களோட ஆசைகள் நிறைவேறாததை இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உத்திகளை கையாண்டு அவங்க தங்களோட அதை வந்து அதாவது தங்களோட மன நிறைவு அடைஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஈடு செய்தல். ஓகேங்களா, காம்பன்சேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைபாடை ஈடு செய்கிறதுக்கு தன்னோட சக்தி முழுவதையும் செலவு பண்ணி என்ன பண்ணுறது, வேற ஒன்றா செய்கிறது. ஓகேங்களா, அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நான் ஒருத்தவங்க வந்து படிப்பில் வந்து ஆர்வமே காட்ட முடியல, அவங்களுக்கு படிப்பே சுத்தமாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸையும் என்ன பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸில் காட்டி ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணுறது, பெஸ்ட்டாக வர்றது. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. இதுக்கு பதிலாக இதை காம்பன்சேஷன் பண்ணுறது. ஓகேங்களா, அதாவது படிப்புக்கு பதிலாக இந்த மாதிரி என்ன பண்ணுறது, ஈடு செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு குறைபாட்டை ஈடு செய்கிற வகையில் தன்னோட சக்தி முழுவதையும் வேறொரு செயலில் செலவிட்டு வெற்றி காண்றதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஈடு செய்தல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன காரணம், இது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டால் தாழ்வு உணர்ச்சினால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, படிப்பில் தங்கியவங்க தான் தங்கினவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக காட்டுறது. ஓகேங்களா, இது வந்து காம்பன்சேஷன். அடுத்து காரணம் காட்டுதல், ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். காரணம் காட்டுதல், ரேஷனலைசேஷன் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயலை வந்து செய்கிறதுக்கே வழி இருக்காது. அதாவது அவங்களால என்ன பண்ண முடியாது, அதில் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது வேணாம், அது கிடைக்காது. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமே, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமே இருக்குதுன்னா, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்மளாம் போனால் நமக்கு கிடைக்க போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையை வச்சுக்கிறது. ஓகேங்களா, அது அந்த எட்டாக்கனி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என்னது, ஒரு நரி வந்துட்டு ஒரு கொடியில் இருக்க திராட்சை பழத்தை எட்டி பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் ஆனால் என்ன பண்ண முடியல, அதால் பறிக்க முடியல. சீச்சி இந்த பழம் வந்து புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும், அது போயிடும். அந்த மாதிரி சோர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சோர் கிராப்பிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது புளிப்பான திராட்சை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு போயிடுறது. அது போல் நமக்கு கிடைக்கிறதே போதும் அப்படின்னு என்ன பண்ணுறது, மனசை தேத்திக்கிறது. ஓகேங்களா, அதான் தனது பொருந்தாத நடத்தையை பிறர் ஏற்கும் வகையில் வந்து சாக்கு போக்கு சொல்லி நியாயப்படுத்துறது. அதான் நிறைய எட்டாக்கனி என்ன சொல்லுது, சீச்சி இந்த பழம் புளிக்கும், அதான் சோர் கிராப்பிஷம்னா என்னது, புளிப்பான திராட்சை பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு தன்னோட செயலில் உள்ளதே போதும், இதுதான் ஸ்வீட்டான கிராப்பிசம், இதுதான் இனிப்பான திராட்சை அப்படின்னு என்ன பண்ணுறது, அது சொல்கிறது. அதாவது அது பொருந்தாத நடத்தை என்ன பண்ணுறது, தன்னோட சாக்குப்போக்கு சொல்லி நியாயப்படுத்திட்டு போகிறது. ஓகேங்களா, அடுத்து புறத்தெரிதல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட தவறுனை மறைக்கிறதுக்கு அதை பிறர் மேலே பழி போடுறது, இல்லை பிறர் மேலே அந்த இதை வந்து திணிக்கிறது. ஓகேங்களா, இப்போ ஒருத்தவங்களால் என்ன பண்ண முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட தோல்விகளையும் குறைபாடுகளையும் மற்றவர்கள் மீது வந்து என்ன பண்ணுறது, ஏற்றி கூறுறது. நான் இப்போ வந்து என்ன பண்ணுறது, என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாமே நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸாமில் வந்து சம் கேசஸ் ஒரு 10 மார்க்ஸ் அந்த மாதிரி போயிருக்கும்போது என்ன சொல்லுது, நான் 10 நாளைக்கு முன்னாடி தான் படித்தேன், அதுக்கு முன்னாடி படிச்சிருந்தேன்னா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், நல்ல மார்க் எடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால் வேறு ஏதோ ஒருத்தவங்க, அதாவது ஒரு நபர் மேலேன்னு கிடையாது, நபர் மேலேன்னு சொல்லலாம், ப்ளஸ் வந்து வேறு ஒரு செயல் இதனால் அப்படி ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறது, பழி போடுறது தான் என்னென்னு கேட்டால் புறத்தெரிதல், ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்து என்னென்னு கேட்டால், ஒரு தந்தை வந்து அவங்க கல்வியறிவே பெறலை அப்படின்னாலும் தன்னோட பையனை என்ன பண்ணுறது, விரும்பாட்டாலும் என்ன பண்ணுறது, இப்போ நான் இன்ஜினியரிங் பண்ண முடியலப்ப அவங்களோட குழந்தை என்ன பண்ணுறது, கண்டிப்பாக இன்ஜினியரிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, கட்டாயப்படுத்துறது, அதை சொல்லலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ண நமக்கு எக்ஸாம்பிளாக நமக்கும் அந்த வேலைக்கும் கிடையாது, அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட சொல்லலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டு என்ன பண்ணுறது, அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, அப்புறம் இதெல்லாம் விதியோட செயல், என்ன பண்ண இந்த டைம் என் விதி இன்னும் வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விதியோட செயல் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே இதில் தான் வரும்னு கேட்டிங்கன்னா ப்ரொஜெக்ஷனில் தான் வரும். ஓகேங்களா, தன்னோட தவறு, நம்ம சரியான எஃபோர்ட் போடலை அப்படிங்கிறது நம்மளோட மிஸ்டேக், அதை வந்து என்ன பண்ணுறது, வேறொரு செயல்லையோ இல்லை என்னது வேறொரு நபர்கிட்டையும் நம்ம என்ன பண்ணுறது, திணிக்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புறத்தெரிதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 7th வந்து பின்னடைதல், ரெக்ரெஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையை வந்து சந்திக்கிறதுக்கு திறன் இல்லாமல் இந்த சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறது.
ஓகேங்களா? ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கிற திறமை இல்லாமல் என்ன பண்ணுறது, ஒரு சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறது தான் என்னது ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து என்ன வயது வயது வந்தவங்க, அதாவது நம்ம அடல்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறது, கோபத்தில் என்ன பண்ணுறது, வீட்டை விட்டு வெளியே போகிறது, சின்ன குழந்தை மாதிரி என்ன பண்ணுறது, வீட்டை விட்டு வெளியே போகிறது, இல்லை அடம் பிடிக்கிறது. ஓகேங்களா? இந்த அடம் பிடிக்கிறத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சியோப்ரினியா அப்படின்னு சொல்லலாம். சியோப்ரினியா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வகையான நோய் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறம் ரெக்ரெஷன், பின்னடைதல் அப்படிங்கிறது பிரச்சனையை சந்திக்க திறமை இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது, ஒரு சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறது. ஓகேங்களா? அப்போ அந்த பிரச்சனை சந்திக்கிற அந்த மன உளைச்சலை வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு சில உத்தியில் இது ஒரு உத்தி. ஓகேங்களா? அடுத்து இடமாற்றம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இயல்பாக, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மன வெளிச்சியை தொடர்புடைய, அதாவது இயல்பான தொடர்புடைய ஒரு மன வெளிச்சியிலேருந்து அதாவது இயல்பான தொடர்புடையதுலேருந்து விலகி மன வெளிச்சியானது வேறொரு பால் வந்து செயல்படுத்துறது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவாங்கன்னா, சில டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் 1008 டென்ஷனில் வந்திருப்பாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மேலே காட்டுறது. ஒரு பாஸ் என்ன பண்ணுறது, ஒர்க்கர்ஸ் மேலே காட்டுறது. பாஸ் வந்து என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்க ப்ரெஷரை ஃபுல்லாக இங்கே வந்து காட்டுறது. அந்த இயல்பான தொடர்புடையவற்றிலிருந்து விலகி மன வெளிச்சி அவங்களோட எமோஷன்ஸ்னால என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட காட்டுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடமாற்றம், டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த இடத்துல காட்ட முடியாமல் இங்கே காட்டுறது. ஓகேங்களா? அங்கே வீட்டில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பொழுது அங்கே அவங்களால என்ன பண்ண முடியல, எக்ஸ்போஸ் பண்ண முடியல. பட் அந்த இதோட எஃபெக்டை வந்து எங்கே நம்மக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது வேறொரு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இடமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு பாஸ் வந்து தன்னோட ஒர்க்கர்ஸ் கிட்ட தன்னோட கோபத்தை காட்டுறது, வீட்டில் உள்ள கோபத்தை. அதே போல் ஆசிரியர் வந்து வீட்டில் உள்ள கோபத்தை வந்து எங்கே காட்டுறது, ஸ்கூலில் காட்டுறது. இது எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அனுதாபம் சிம்பத்திசம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னோட இயலாமைய தோல்வியை வந்து என்ன பண்ணுறது, பிற காரணம் வேறொரு காரணம் காட்டி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த அந்த அனுதாபத்தை வந்து என்ன பண்ணுறது, பெறுறது, சிம்பத்தியை பெறுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் சிம்பத்திசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வீட்டு பாடமே செய்யலை, அந்த செய்யாத மனம் அவனுக்கு வீட்டு பாடம் செய்கிறதுக்குரிய ஹோம்ஒர்க் செய்கிறதுக்குரிய டைம் இருந்திருக்கும். பட் ஆனால் அவன் செய்யாததை என்ன பண்ணுறது, தன்னோட வறுமையை சுட்டி காட்டி என்ன பண்ணுறது, சிம்பத்தியை பெறுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பத்திசம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து அடக்கி வைத்தல், மனதில் எழுதுகிற குழப்பம் போராட்டங்கள்லாம் என்ன பண்ணுறது, அடக்கி ஆளுதல் அப்படின்னு சொல்லலாம். அடக்கி ஆளுதல்னு என்ன பண்ணுறது, அந்த போராட்டங்களில் எல்லாத்தையும் என்ன பண்ணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று மறக்கிறது, இல்லை அந்த மறக்க முற்படுறது தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடக்கி ஆளுதல். அது வழிகட்டாய மறதி அப்படின்னு சொல்லலாம். ரெப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெப்ரெஷன்னா வலுக்கட்டாயமாக இந்த ஒரு பிரச்சனையை விட்டு நான் வெளியே வரணும், இந்த பிரச்சனையை நான் என்ன பண்ணிடணும், மறந்துடணும் அப்படின்னு என்ன பண்ணுறது, வலுக்கட்டாயமாக மறக்கிறது. அது ஏதாவது ஒரு இன்சிடெண்ட், எனி ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம், துயர சம்பவமாக இருக்கலாம். அடுத்து வந்து பின்வாங்குதல், வித்ட்ராவல் என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னோட தோல்வி மனக்குழப்பத்துக்கு பயந்து அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுறது, போயிடுறது. ஓகேங்களா? இப்போ போட்டித் தேர்வில் தோல்வி ஏற்படும் பயத்தினால என்ன பண்ணுறது, பங்கேற்காமலே போகிறது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏன் போடலை அப்படின்னு கேட்டால், ஆமாம் இத்தனை லட்சம் பேர் எழுதுனா நமக்காக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அப்ளையே பண்ணாமல் இருக்கிறது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வித்ட்ராவல், அதாவது பின்வாங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே போல் இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நம்ம வந்து ஒரு போட்டியில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல தோல்வி அடைய போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறது, கால் அடிப்பட்ட மாதிரி அந்த மாதிரி என்ன பண்ணுறது, நான் அந்த போட்டியை விட்டு வெளியேறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் இந்த பின்வாங்குதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மடைமாற்றம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்ககிட்ட இருக்கிற சமூக எதிர் உணர்வை வந்து அந்த மனவெழுச்சியை வந்து சமூகம் ஏற்கிற மாதிரி ஒரு நல்வழியில் வந்து திருப்பி அது தூய்மைப்படுத்துறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மடைமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது எதிர் உணர்வு மனவெழுச்சிகளை வந்து சமூகம் ஏற்றுக்கிற மாதிரி உயர் ஊக்கிகளாக மாற்றுறது. ஓகேங்களா? இப்போ ஒருத்தவங்களால் என்ன பண்ண முடியலன்னா குழந்தை பெற முடியல, அதாவது குழந்தை பெறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் செல்ல பிராணிகளை வளர்க்குறது, அது ஒன்று சொல்லலாம்.
ஓகேங்களா. அது என்னென்னு கேட்டிங்கன்னா மடை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கல்யாணமே முடியாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மாப்பிள்ளை அலைன்ஸே அமையாமல் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக சேவை பண்ண ஆரம்பிக்கிறது, சமூக சேவை பண்ணுறது. ஓகேங்களா. அதன் மூலியமாக என்ன பண்ணுறது, அவங்களோட என்ன சொல்கிறது, அந்த சமூகத்துக்கு ஏற்றுக்கிற மாதிரி உயர் ஊக்கியாக மாற்றிக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மடை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம், சப்ளிமேஷன். ஓகேங்களா. அடுத்து வந்து நசுக்குதல், அதாவது சப்ரஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா செயல்படும் மறதி. ஒரு வழி கொடுக்குற மானி தன்மையில் இருக்கிற ஒரு அனுபவத்தையோ நினைவையோ எண்ணங்களையோ என்ன பண்ணுறது, மனதிலிருந்து என்ன பண்ணுறதுன்னா நம்ம நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. என்னென்னு கேட்டிங்கன்னா மனநிலையில் 2 மனநிலை இருக்குது. ஓகேங்களா. அதாவது இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு டைம் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட டெம்பரவரி ஸ்டோரேஜில் தான் நம்மளோட மெமரியில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. தற்காலிக மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை பெர்மனன்ட் மெமரி, அதாவது நிரந்தர மெமரிக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறது, ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம பர்மனெண்ட் மெமரியில் அதை கொண்டு வர முடியும். அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நினைவுக்கு வராத அளவுக்கு அந்த எண்ணங்களை என்ன பண்ணுறது, சிதைச்சிடுறது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா நசுக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. விபத்தில் வந்து நினைவிழந்த மாதிரி அந்த துயரங்களை வந்து என்ன பண்ணுறது, மறந்து போயிடுது. இதோட சரி, அந்த பிரச்சனையை பற்றி எனக்கு என்னது எந்த ஒரு ஞாபகமே இல்லாத அளவுக்கு என்ன பண்ணுறது, மறந்து போகிறது. அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா சப்ரஷன், அதாவது செயல்படும் மறதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதை வந்து நம்ம மனதோட இதுக்கு அடிமனதிலே வச்சுட்டு என்ன பண்ணுறது, மேலே வராத அளவுக்கு, நம்மளோட மனதுக்கு மறுபடியும் வராத அளவுக்கு என்ன பண்ணுறது, அந்த திங்கிங்கை பற்றியே அப்படியே டோட்டலாக ஃபர்கெட் பண்ணிடுறது, மறந்துடுறது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து குழந்தைகளோட நெறிப்பிரல் வந்து ஜெர்னோவொலி டெலிக்வென்சி அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. சிரிபல்ட் மற்றும் வெர்னர், அந்த ஜெர்னோவொலி டெலிக்வென்ஸுங்கிறது அந்த குழந்தைகளோட நெறிப்பிரல் தன்மையை பற்றி இவங்க 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. அடுத்து மனநோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு நம்மளை நார்மலாக நம்ம இருக்க முடியாத, நல்ல மைண்ட் செட்டில் இருக்க முடியாத நிலையை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனநோய் அப்படின்னு சொல்கிறோம். தென் வந்து இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தற்காப்பு நடவடிக்கைகள்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் என்னது பகற்கனவு காண்றது. பகற்கனவு எதனால் காண்றாங்க, அவங்களால அந்த ஒரு சூழ்நிலையை வந்து அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல, தென் அதுக்கு அடாப்ட் ஆகி போக முடியல. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், திக்குவாயாக இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து என்னது பேச்சு போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறது, கனவு காண்றது பகற்கனவு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அந்த திக்குவாயாக இருக்கிறது அப்படிங்கிற அவங்களோட அந்த டிஃபிஷியன்சி, அந்த குறைபாடை வந்து அவங்களால ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்காண்டி அவங்க கையாளுற உத்தி தான் பகல் கனவு. அப்போ அந்த பகல் கனவு காண்றது அப்படிங்கிறது ஒரு மனநோய். ஓகேங்களா. அந்த தற்காப்பு நடவடிக்கைகளை என்ன சொல்கிறோம், ஒரு குழந்தைகள் இளம் வயதினர் வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு மனநோயில் தான் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த மனநோய்க்கு அடிப்படை காரணம் என்ன, மனக்கவலைனால தான் என்ன வருது, மனநோய் வருது. ஓகேங்களா. இதில் வந்து கிளி ஃபோபியா அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பயம், எதை பார்த்து பயம், அது எந்ததை பார்த்து பயம் அப்படிங்கிறதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அக்ரோஃபோபியானா உயரமான இடத்த கண்டாலே பயம். உயரமான இடத்துக்கு கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு கத்துவாங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அக்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இது அக்ரோஃபோபியா அப்படின்னா திறந்த வெளியில் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு என்னவாக இருக்கும், பயமாக இருக்கும். அதே போல் ஃபைரோஃபோபியா நெருப்பை கண்டாலே பயம். ஹெமட்டோஃபோபியா ரத்தத்தை கண்டா பயம். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா அது பிளட்டை ஏதாவது ஒரு இன்ஜுரிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளட்டை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெமட்டோஃபோபியா. அதே போல் கிளஸ்ட்ரோஃபோபியா அப்படிங்கிறது மூடிய இடங்களை, ஒருத்தவங்களை லாக் பண்ணி வச்சுட்டாலும் என்ன பண்ணுவாங்க, பயந்து கத்த ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி மூடிய இடங்களை கண்டா பயம். அடுத்து பார்க்கும்போது அப்சசிவ் நியூரோசிஸ் அப்படின்னா எப்போதுமே மகிழ்ச்சியே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்கிறது. ஓகேங்களா. அதாவது எப்போ பார்த்தாலும் சரி தன்னோட எண்ணங்கள் கவலைகள் எல்லாமே
என்ன சொல்கிறது, அந்த கவலை கொண்டது நான் தற்கொ கவலைனால் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அந்த மாதிரி பேசுகிறத தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்சசிவ் நியூரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கம்பல்சிவ் நியூரோசிஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயலை வந்து நம்ம சந்தேகத்தோட மீண்டும் மீண்டும் செய்கிறது. இப்போ வந்து இந்த கழுவுனா என்னென்ன தெரியாமல் என்ன பண்ணுறது, மீண்டும் கழுவுறது, துவச்சமாக என்னமே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு ஃபியர்னஸ், அதான் கம்பல்சிவ் நியூரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்க போகிறது மன சிதைவை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டோன்னா சினோப்னேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சினோப்னேரியா அப்படின்னா என்னென்னு கேட்டோன்னா மன சிதைவு. இது அதிக நுண்ணறிவு உடையவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மனநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மனநோய் தான் அந்த மனச்சிதைவு. அது வந்து என்ன சினோப்னேரியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த மனநலம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு மனிதன் வந்து சுயமாக தன்னோட சூழ்நிலையிலோட ஒருங்கி நடந்து, அதாவது என்ன சொல்கிறது, ஒன்றி நடந்து அதுக்கேற்றமான ஒரு இணக்கமான சூழ்நிலையில் அவள் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனநலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனநலம் அப்படிங்கிறத முதல்ல கூறினவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வில்லியம் கேனல் அப்படிங்கிறவரு சொல்லியிருப்பார். மனநலம் என்பதை முதலில் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லியம் கேனல். மனநலம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஆளுமையின் இசைவான செயல்பாடு அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹோட்ஃபீல்டு சொல்லியிருப்பார். ஹோட்ஃபீல்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒருவருடைய இசைவான செயல்பாடு, இசைவான அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களோட பாசிட்டிவான ஆக்டிவிட்டீஸ் தான் என்னது மனநலம் அப்படின்னு சொல்கிறோம். மனநலம் அப்படிங்கிறது மற்றவரோட இணைந்து போகும் தன்னிணக்கம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கன் சொல்லியிருக்காரு. அதே போல் மனநலத்தோட 8 பண்புகளை கூறினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிங்னஸ் வந்து மனநலத்துடைய 8 பண்புகளை கூறியிருக்கிறாரு. அதே போல் மாணவர்களின் மனநலம் மேம்படும் வழிமுறைகளை கூறியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீஃபன்சன். ஓகே, இப்போ மனநலத்தோட 8 பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, அதாவது ஒருத்தவங்களை வந்து இப்போ வாழ்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கையில் வந்து மாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மை, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா, இது வந்து நம்மளோட வாழ்க்கையில் மாற்றவே முடியாது, இதுதான் லைஃபு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இந்த லைஃப்பை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மனநலம் வாய்ந்தவங்க வந்து அவங்களோட டெசிஷன், அவங்களோட மைண்ட் செட்டில் என்னென்ன மாதிரிலாம் திங்க் பண்ணுறது, இதுதான் நம்மளோட லைஃப், இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, செகண்ட் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பொருத்தப்பாடு இல்லாததையும் பொருத்தப்பாடாக நமக்கு ஆக்கிக்கிறது. பொருத்தப்பாடு இல்லைனாலும் என்ன பண்ணுறது, அதுக்கு ஒன்றி போகிறது. தேர்டு ஒன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. தென் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஃபோர்த்து வந்து எந்த ஒரு மன போராட்டமும் அவங்கள என்ன பண்ணாது, பாதிக்காது. ஓகேங்களா, ஃபிஃப்த்து ஒன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னோட திறமையினால், தன்னோட திறன்கள்னால என்னது குறைகளை உணர்ந்து செயல்படுவாங்க. தன்னோட திறமையை உணர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, குறைகளை அறிஞ்சு செயல்படுறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்த்து ஒன். சிக்ஸ்த்து ஒன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மித்தவங்க கூட வந்து நெருங்கி பழகி அவங்கக்கிட்ட எப்பயுமே எப்படி தான் இருப்பாங்கன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, நண்பர்களாக இருக்கிறது. ஓகேங்களா, சிக்ஸ்த்து ஒன். செவன்த்து ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா மன வெளிச்சியை வந்து சமன்படுத்துவாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன வெளிச்சி அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மன வெளிச்சின்னா என்ன, ஃபஸ்ட்டு நான் இந்த 8 நிலைகளை சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் மன வெளிச்சின்னா என்ன சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து மன வெளிச்சியை வந்து சமன்படுத்துறது, மன வெளிச்சியை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எமோஷன் ஆகிறத வந்து நம்ம என்ன பண்ணுறது, காம்பன்சேட் பண்ணுறது. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா செவன்த் ஒன். எயித்து ஒன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மன முறிவை தாங்கி கொள்வது, அந்த வல்லமை படைச்சது தான் எயித்து ஒன். இந்த 8 நலன்களையும் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிங்னஸ் சொல்லியிருப்பார். இப்போ வந்து மன வெளிச்சின்னா என்னென்னு பார்க்கலாம். மன வெளிச்சின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு சர்ப்ரைஸாக யாராவது ஏதாவது ஒரு திங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், ஒரு எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணுவோம். எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணும்போது ஒரு கண்ணெல்லாம் அப்படியே வீர மாதிரி, இல்லை நம்ம நம்ம வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு பிடிச்ச ஒன்று நடக்கும் பொழுது ஒரு எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் மன வெளிச்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து மாணவர்களோட மனநலம் மேம்படுத்துகிற வழிமுறைகளை கூறினவர் யாருன்னு கேட்டால் ஸ்டீஃபன்சன். மாணவர்களோட மனநலத்தை எப்படி மேம்படுத்தலாம்,
ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கு இடையில என்ன பண்ணலாம், பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி கொடுக்கலாம்னு சொன்னால் அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, உடனே இருக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகணும் அந்த மாதிரி. அப்புறம் அவங்களுக்கு தேவையான வகுப்பறைகளை வந்து என்ன பண்ணுறது, ரெடி பண்ணி கொடுக்குறது. தென் வந்து கலைவிடங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னா எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது தான் என்னென்னா மாணவர்களோட மனநல மேம்படுத்துறதுக்குரிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். இதை சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீஃபன்ஸ்னு சொல்லியிருப்பார். இப்போ பார்க்க போகிறது வந்து மனநோயோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மனநோய்களோட வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தொடக்க நிலை மனநோய், அதாவது நரம்பு தளர்ச்சி நோயாக இருக்கலாம். தென் தீவிர உள தடுமாற்ற நோய்கள் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் உடல் நோய் அப்படின்னு சொல்லலாம், சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர். தென் வந்து ஆளுமை கோளாறு நோய் அப்படின்னு சொல்லும்போது பர்சனாலிட்டி டிஸார்டர். இது எல்லாமே என்னதுன்னு கேட்டிங்கன்னா மனநோயோட வகைகள். தொடக்க நிலை மனநோய், ஓகேங்களா. தென் வந்து நரம்பு தளர்ச்சி நோய், தீவிர உள தடுமாற்ற நோய், அடுத்து வந்து உடல் உள தடுமாற்ற நோய் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர். தென் வந்து என்னது பர்சனாலிட்டி டிஸார்டர். இது எல்லாமே என்னதுன்னு கேட்டிங்கன்னா மனநோயோட வகைகள் அப்படின்னு சொல்லலாம். மனநோய் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் ஒரு இறுக்கத்திலிருந்து ஏற்படுற அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் நம்மளோட என்ன சொல்கிறது, அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா மனநோய் அப்படின்னா என்னன்ட்டு. அதாவது அந்த சூழ்நிலை, அந்த தற்காப்பு நடவடிக்கைகளை உத்திகளை கையாளுற எல்லாமே மனநோய்கள் தான். மொத்தம் 60 இருக்குன்னு பார்த்தோம். அந்த 60மே மனநோய் தான், ஓகேங்களா. தொடக்க நிலை மனநோயாக என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சைடி நியூரோசிஸை சொல்லலாம், ஆன்சைடி நியூரோசிஸ், ஓகேங்களா. அதே போல் பீதி நோய், ப்ரோஹிபிட் நியூரோசிஸ், அதுக்கப்புறம் வந்து அப்சசிவ் நியூரோசிஸ் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து கற்பனை பீனிக் அப்படிங்கிறது, ஓகேங்களா. அதாவது கற்பனை பீனிக்கில் ஈடுபாடு காட்டுதல் அப்படின்னு சொல்கிறது ஹைப்போக்ரோனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வலிப்பு நோய். இது எல்லாமே தொடக்க நிலை மனநோய் அப்படின்னு சொல்லலாம். மனநோய் ஏற்படுறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது தொடக்க நிலை அப்படின்னு சொல்லலாம். தீவிர உள தடுமாற்ற நோய் அப்படின்னு சொல்லும்போது உணர்ச்சி விண்ட நிலை, அதை என்ன சொல்கிறாங்க, இது மோஸ்ட்லி எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்னது ஸ்க்ரீன்சேர் பெரானியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம். உணர்ச்சி விண்ட நிலை இது எதில் வரும் அப்படின்னு கேட்டோன்னா தீவிர உள தடுமாற்ற நோய்களில் வரும். அதே போல் டிப்ரெஸிங் சைக்கோசிஸ் அப்படிங்கிறதும் ஒரு தீவிர உள தடுமாற்ற நோய். அதே போல் பெரனோயா அப்படிங்கிறது ஒரு உள தடுமாற்ற நோய், ஓகேங்களா. இது எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தீவிர உள தடுமாற்ற நோய். அடுத்து ஆளுமை கோளாறு, அதாவது பர்சனாலிட்டி டிஸார்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதாவது எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு, அதுக்கு அடிமை ஆறுது அப்படிங்கிறது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டரில் வரலாம். தென் பால் உணர்வு முரண்பாடு செக்ஸுவல் டிவென்ஸ், அதுவுமே ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டரில் வரலாம் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்த மனநலம் அப்படின்னா என்ன, மென்டல் ஹெல்த் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மனநலம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஆளுமைக்கு நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கிறது அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் ஹோல்ஃபீல்டு சொல்கிறாரு. ஒருத்தருடைய பர்சனாலிட்டியில் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கிறது தான் மனநலம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால் ஹோல்ஃபீல்டு. அடுத்து ஒருவர் நடத்தையில் புரட்சிகள் எதுவும் இல்லாமல் பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கத்தை மனநலம் அப்படின்னு சொல்லலாம். யாருன்னு கேட்டால் மார்கன் அண்ட் கிங் சொல்லியிருக்காங்க. அதே போல் சிகிச்சை மூலமாக நல்ல மனநலத்தை அடையிற ஆய்வை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீனல். ஆல்ரெடி மனநோய் அப்படின்னு இருக்கு, அந்த மனநோயை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகிச்சை மூலயமா நல்ல மனநலம் படைச்சவங்களாம் என்ன பண்ணலாம், அவங்கள குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீனல் சொல்லியிருக்காரு. அதே போல் மனவியல் இயக்கத்தந்தை அப்படின்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனவியல் இயக்கத்தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபாதர் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கினிஃபல்ட் ஃப்ரீக்ஸாக சொல்கிறோம், ஓகேங்களா. இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். எங்கே இருக்காருன்னா வாஷிங்டனில் சர்வதேச மனவியல் சபையில் இவர் ஹெட்டாக இருப்பார், ஓகேங்களா, ஹெட்டாக இருந்தவர். அடுத்த மனநிலையோட 3 பிரிவுகள் பார்க்க போகிறோம். மனநிலையோட 3 பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கநிலை,
தடை செய்யும் நிலை, நோய் குணப்படுத்தும் நிலை. ஆக்க நிலை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்கள மறுபடியும் என்ன பண்ணலாம், நல்லபடியாக ஆக்கிடலாம். ஓகேங்களா? அதிலிருந்து என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது ஆக்க நிலை. தென் தடை செய்யும் நிலை அப்படின்னும் பொழுது அவங்க பர்டிகுலரான இதை வந்து என்ன பண்ணுறது, விட்டுறது மூலிமா. இப்போ பர்சனாலிட்டி டிஸார்டரில் பார்த்தோம். பர்சனாலிட்டி டிஸார்டரில் வந்து அவங்க வந்து ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாக ஆயிருக்காங்க. ஸோ வந்து அவங்கள என்ன பண்ணுறது, அந்த ட்ரிங்க்ஸ்லேருந்து விடுபட்டு வெளியில் கொண்டு வருது. அதுக்கு மூலிமா அதில் என்ன சொன்னது, சிகிச்சை அளிக்கிறது. ஓகேங்களா? அது தடை செய்யும் நிலை, நோயை குணப்படுத்தும் நிலை. இந்த மாதிரி 3 விதமான ஸ்டேஜஸ் இருக்குது மனநிலையில். ஓகேங்களா? நெறிப்பிறழ்வு நடத்தை வந்து சமூக விரோத நடத்தை அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஹேட்ஃபீல்டு. ஓகேங்களா? நெறி அப்படின்னா என்னென்னு கேட்டால் இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரு நெறி அப்படின்னு சொல்லலாம். நெறி பிறழ்தல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த முறைப்படி நடக்காத செயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெறி பிறழ்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெறி பிறழ்தல் நடத்தை வந்து சமூக விரோத நடத்தை அப்படின்னு கூறியவர் வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேட்ஃபீல்டு சொல்லியிருப்பார். அதாவது ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நெறி பிறழ்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. யாரோடதுன்னா ஸ்டீல்பர்ட்டோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பெரியவர்கள் என்ன ஒரு தவறு, என்ன குற்றங்களை செஞ்சால் அவங்க தண்டிக்கப்படுறாங்களோ அதே குற்றங்களை சிறியவர்கள் செஞ்சால் அதுதான் நெறி பிறழ்தல் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? சிறுவர் சிறுமியர் அந்த குற்றங்களை செஞ்சால் அது நெறி பிறழ்தல் அப்படிங்கிறாங்க. அதாவது எக்குற்றங்களை பெரியவர்கள் செய்தால் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுகிறார்களோ அக்குற்றங்களை செய்யும் சிறுவர் சிறுமியர்களை என்ன சொல்லலாம் அப்படின்ற நெறிப்பிறல் உடையவர்களாக கருதணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு கேட்டால் ஸ்டீல்பர்ட். இணக்கமான நடத்தை துறைகள் அப்படிங்கிறத வந்து யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோசிங்கிறவர் இணக்கமான நடத்தை துறைகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இந்த இணக்கமான நடத்தை அளவீடு செய்தல் எதன் மூலயமா அளவீடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று வந்து சோதனை உத்தி என்னென்ன மாதிரியான சோதனைகள்லாம் செஞ்சு பார்க்கலாம். அதாவது இணக்கமான நடத்தையை வந்து அளவிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினா தொகுப்பு மூலியமாக கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறது மூலிமா, தென் வந்து இணக்க நடத்தை பட்டியல்களை வெளியிடுறது மூலிமா, தென் வந்து சமூக அறிவியல் மூலிமா, தென் புறத்தறி சோதனைகள் மூலிமா, இந்த 4 விதமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இணக்கமான நடத்தைகளை வந்து என்ன பண்ணலாம், அளவிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து தரப்படுத்தப்பட்ட இணக்க நடத்தை சோதனை அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கும் வந்து ஒரு 4 தரப்படுத்தப்பட்ட இணக்க நடத்தை சோதனைகள் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து ஏதாவது 4 கொடுத்துட்டு ஆட்மேன் அவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பெல்லின் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், இலக்க நடத்தை சோதனை பட்டியலை வெளியிட்டார். அதே போல் கெஸ்டன்கிறவரும் தனிநபர் இணக்க நடத்தை சோதனையை கொண்டு வந்தார். மூனி அப்படிங்கிறவர் என்ன பண்ண பிரச்சனை சரிபார்ப்பு பட்டியலை கொண்டு வந்தாங்க. ஜோசி இணக்க நடத்தை பட்டியலை வந்து வெளியிட்டாங்க. அப்போ ஜோசினும் பெல்லினும் இணக்க நடத்தை பட்டியலை வெளியிடுறாங்க. கெஸ்டன் வந்து தனிநபர் இணக்க நடத்தை பட்டியல், மூனி வந்து என்னது பிரச்சனை சரிபார்ப்பு பட்டியல், இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த மன நலவியலோட குறிக்கோள் அப்படின்னா குறிக்கோள் கருத்து அதை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் மார்கரெட் பீட் சொல்லியிருப்பார். மன நலவியலோட குறிக்கோள் கருத்து வந்து மார்கரெட் பீட் சொல்லியிருப்பாங்க. வழிகாட்டுதல் என்பது அப்படிங்கிறது ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரக்ஸ்லாம் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? வழிகாட்டல் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு உதவி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் கவுன்சிலிங்ஸ். இப்போ இந்த மனநோய் ஏற்பட்டுருச்சு, அந்த மனநோயை வந்து எப்படி நம்ம வந்து க்யூரிஃபை பண்ணுறது, அதாவது அதுலேருந்து எப்படி அவங்கள வந்து குணப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்ஸ் மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குணப்படுத்தலாம். அப்போ மனநோய்களை வந்து எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலிங்ஸ் மூலியமாக. அந்த கவுன்சிலிங்ஸில் மொத்தம் எத்தனை விதமான கவுன்சிலிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான கவுன்சிலிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நேரடி நெறி சார்ந்த, அதாவது டைரக்டிவ் கவுன்சிலிங், தென் மறைமுக நெறி சாரா நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், தென் சமரச பொது இணைப்பு எலக்ட்ரிக் அப்ரோச்சஸ். ஓகேங்களா? இது 3 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து நேரடி, அதாவது டைரக்ட் கவுன்சிலிங்ஸு. இது வந்து இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் வில்லியம்சன் தான் இந்த கரெக்டு தான். நேரடி அதாவது டைரக்டிவ் கவுன்சிலிங்ஸை வந்து கொண்டு வந்து யாருன்னு கேட்டால் வில்லியம்சன்ஸ். இதை வந்து என்ன சொல்கிறது, விரிவுபடுத்தினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்பெக்கில் அப்படிங்கிறவர் தான் இந்த டைரக்டிவ் கவுன்சிலிங்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பார், விரிவுபடுத்தியிருப்பார். இதை வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அறிவுரை வழங்குபவரை பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
ஓகேங்களா. அறிவுரை யார் வழங்குறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டைரக்டிவ் கவுன்சிலிங்ஸு. ஓகேங்களா. அப்போ வந்து அறிவுரை வழங்குறவங்க வந்து இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா அறிவுரை வழங்குறவங்க எப்படிலாம் அது பேஸ் பண்ணி நடத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அதை பகுப்பாய்வு செய்யலாம், அனாலிசிஸ் பண்ணலாம், தென் வந்து தொகுப்பாய்வு செய்யலாம், சிந்தசிஸ் பண்ணலாம், தென் பிரச்சனையை அறியலாம், டயக்னோசிஸ் பண்ணலாம், தென் வந்து பிரச்சனையை தீர்வு காண்ற வழிமுறைகளை கூறலாம். ஓகேங்களா. ப்ராக்னசிஸ் பண்ணலாம், தென் வந்து வழிகாட்டல் கவுன்சிலிங் கொடுக்குறது, தென் அதை என்ன பண்ணுறது ஃபாலோ அப் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா. இது எல்லாமே எதுக்கு கேட்டிங்கன்னா டைரக்ட் கவுன்சிலிங்ஸில் வர்றது. ஓகேங்களா. அதாவது இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் அறிவுரை வழங்குறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த டைரக்டிவ் கவுன்சிலிங்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அனலைசிஸ் பண்ணுறது, அதாவது பகுப்பாய்வு செய்கிறது, தென் அதை தொகுப்பாய்வு செய்கிறது, பிரச்சனையை அறிகிறது, பிரச்சனைகளை தீர்க்கும் வழியினை வந்து என்ன பண்ணுறது கூறுறது, தென் அதை வந்து அதுக்கு படி என்ன பண்ணுறது சில விதிமுறைகளை பின்பற்றி வழிநடக்க சொல்கிறது, தென் அதவே என்ன பண்ணுறது ஃபாலோ பண்ண சொல்கிறது. ஓகேங்களா. இதன் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து இதோட ஹைராரிக்கி, அதாவது படிநிலைகள் அப்படின்னு சொல்லலாம். இதோட படிநிலைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா டைரக்ட் கவுன்சிலிங்கோட படிநிலைகள். தென் மறைமுக கவுன்சிலிங்ஸ், அதாவது நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்ஸில் யார் கொண்டு வந்தோம் அப்படின்னா கார்ல் ரோசஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அது வந்து அறிவுரை வழங்குவோரை பேஸ் பண்ணியிருக்கிறது டைரக்ட் கவுன்சிலிங்ஸ். இந்த நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்ஸ் அறிவுரை யார் பெறுறாங்களோ அவங்கள மையமாக வச்சுருக்கிறது அந்த டைரக்டிவ் கவுன்சிலிங்ஸை. மறைமுக அறிவுரை பகிர்தலை வந்து வளர்ச்சிசார் செயல் என வரையறுக்கலாம் அப்படிங்கிறாங்க. யார் கார்ல் ரோசன் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சிசார், அதாவது வளர்ச்சிசார் செயல்முறை அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது இதை இந்த நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்ஸை. ஓகேங்களா. அந்த வளர்ச்சிசார் செயலை வரையறுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெவி கஸ்ட் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சிசார் செயலை வந்து வரையறை பண்ணியிருப்பார் ஹெவி கஸ்ட்டை. அடுத்து பார்க்க போகிறது சமரச அல்லது பொதுநிலை எஃப்சி தன் அப்படிங்கிறவர் தான் இந்த தேர்ட் பார்ட் ஆஃப் கவுன்சிலிங்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இன்ன வரையிலும் இந்த கவுன்சிலிங்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க. அறிவுரை பகிர்தல் சமரச அறிவுரை பகிர்தலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமரச அறிவுரை பகிர்தல் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் என்னவோ அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறது மீட்டு கொண்டு வரதுக்காக சில சமரசங்களை அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறது உரையாடுறதன் மூலியமாக என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள விடுபட வைக்கிறது, அந்த மைண்ட் செட்லேருந்து அவங்கள மாற்றுறது. ஓகேங்களா. இதுதான் இன்றளவு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கவுன்சிலிங்ஸ்னு சொல்லலாம். இந்த சமரச அறிவுரை பகிர்தலோட குறைகளை பட்டியலிட்டவரும் இந்த கார்ல் ரோசஸ் தான். அறிவுரை பகிர்தலை விட வந்து வழிகாட்டுதல் விரிவானது பரந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோயிஸ்ட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னா அறிவுரை பகிர்தலை விட நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறதை காட்டிலும் இப்படி நடங்க அப்படி நடங்க அப்படிங்கிறத காட்டிலும் என்னதுன்னு கேட்டால் வழிகாட்டணும். இந்த வழியில் என்ன சொல்கிறது எல்லாமே கேட்கலாம். அறிவுரை பகிர்தல்னாலும் வழிகாட்டுதல்ங்கிறதுனாலும் ஒன்று தானே மேம் அப்படின்ட்டு இல்லை மேம். அதாவது அறிவுரை பகிர்தல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படி செய் அப்படிங்கிறது அறிவுரை பகிர்தல். ஓகேங்களா. வழிகாட்டுதல்ங்கிறது இதை செய் அப்படின்னு சொல்கிறது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புக்கை படி அப்படின்னு சொல்கிறது அறிவுரை சொல்கிறது. இந்த புக்கை படித்து இப்போ என்கிட்ட ஒப்பிக்கணும், இல்லை இந்த புக்கிலேருந்து நான் டெஸ்ட்டு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரிங்கிறது வழிகாட்டுதல். ஓகேங்களா. அறிவுரை அப்படிங்கிறது யார் வேணாலும் அறிவுரை கொடுக்கலாம். பட் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பர்டிகுலரான சில பேரால் தான் முடியும். ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் புக்ஸ் எல்லாம் படி அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு டீச்சரால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு வழிகாட்ட முடியும். இதை இப்படி படிக்கணும், இந்த இதை ஃபாலோ பண்ணி இப்படி படிக்கணும், இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறது வழிகாட்டுதல். ஓகேங்களா. அப்போ அந்த அறிவுரை பகிர்தலை விட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது விரிவானது பரந்தது அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டால் ஹோயிட்ஸ் சொல்கிறாரு. கற்கும் குழந்தைகளுக்கான வழிகாட்டல் அதை பற்றி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. மெல்ல கற்பது ஸ்லோ லேர்னர்ஸ் சில்ட்ரன்ஸை வந்து ஆராய்ந்தவங்க யார் அப்படின்னு கேட்டால் சிரில் பட் வெர்னர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணார் ஸ்லோ லேர்னர் சில்ட்ரன்ஸை வந்து ஆராய்ந்திருக்கிறாரு. அப்புறம் மீத்திறன் குழந்தைகளை ஆராய்ந்தவர் யாருன்னு கேட்டால் ஹாலின் வெல்த் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் மீத்திறன் குழந்தைகளை வந்து ஆராய்ந்தார். தென் வந்து மாணவர்கள் வந்து அறிவுரை பகர்தலின் பயிற்சிகளும் பண்புகளும் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராபின்சன்.
மாணவர்களுக்கு எப்படிலாம் அறிவுரை பகிரலாம், தென் வந்து அவங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுக்கலாம், அவங்களோட பண்புகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டேன். புக்கை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராபின்சன். அப்புறம் வந்து இடைநிலை பள்ளியில் அறிவுரை பகிர்தல் அப்படிங்கிற நூலை வெளியிட்டவர் வந்து JW லஹாரி அப்படிங்கிறவர் வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. தொழில் வழிகாட்டல் அலுவலகத்தை வந்து 1941 கொல்கத்தாவில் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பட்லி பாய். ஓகேங்களா. அதை நான் சொன்னேன் இல்லையா, அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம். அறிவுரை பகிர்தல் அப்படிங்கிறது, வழிகாட்டல் அப்படிங்கிறது வேறு, அறிவுரை பகிர்தல் அப்படிங்கிறது வேறு. இந்த இடத்துல வந்து என்ன கேட்டால் தொழில் வழிகாட்டல் அலுவலகம் அப்படின்னும் பொழுது இன்னென்னமான தொழில்கள்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும், தென் வந்து அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது தான் அந்த வழிகாட்டல். இந்த அலுவலகத்தை கொல்கத்தாவில் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்லி பாய். ஓகேவா. அடுத்து தொழில் வழிகாட்டல் மற்றும் தனிப்பட்ட வழிகாட்டுதலில் முக்கிய பங்கு வகிக்கும் சோதனை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்ட சோதனை. ஓகேங்களா. நமக்கு அந்த இதில் நாட்டம் இருந்தால் தான், ஆனால் ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா. லேர்னிங் அதில் வந்து நாட்ட சோதனைனா என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த நாட்ட சோதனையில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா. சில பேருக்கு வந்து என்னது எலக்ட்ரிக்கல் அந்த இதில் வந்து நிறைய நாட்டம் இருக்கலாம். ஸோ வந்து அந்த தொழில் வழிகாட்டல் மற்றும் தனிப்பட்ட வழிகாட்டுதலின் முக்கிய பங்கு வகிக்கும் சோதனை எதுன்னு கேட்டிங்கன்னா நாட்ட சோதனை. ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அதுக்கு படிப்பில் தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அது படிப்பில் தான் நாட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, வேற ஒரு திங்ஸ்லேயும் நாட்டம் இருக்கலாம். ஸோ அந்த தொழில் வழிகாட்டுதல் அந்த தனிப்பட்ட வழிகாட்டுதலின் முக்கிய பங்கு வகிக்கும் சோதனை எதுனா நாட்ட சோதனை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகேங்களா. இப்போ குழு முறையில் ஆற்றுப்படுத்தும் அமர்வுகள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 to 6 பேர் வரையிலும் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு குழுவாக வச்சு அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆற்றுப்படுத்தும் அமர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அறிவுரை பகிர்தலில் இடம்பெறும் செயல்களின் வரிசை பற்றி கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூசம் தான் கூறியிருப்பார். எப்படி ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், அதில் என்னென்ன செயல் வரிசைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து அறிவுரை பெறுபவரே உட்காட்சி வழியே தன்னோட பிரச்சனைகளை தீர்வு அடைய வைக்கிறது வந்து எந்த வகையான அறிவுரை பகிர்தல் அப்படின்னு கேட்டால் நெறிசாரா அறிவுரை பகிர்தல். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட மைண்ட் உள்ளே போயிட்டு, ஓகேங்களா, அவங்களோட மைண்ட் உள்ளே போயிட்டு இந்த தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறது, நம்மக்கூடிய பிரச்சனைகள் நீ என்ன நினைக்கிற, இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறது ரிப்பீட்டடாக கேட்டு, ஓகேங்களா, அதுக்கான சில டெஸ்ட்டெல்லாம் பண்ணி நம்மளோட கொஷின்ஸ் என்னவோ அதுக்குரிய தீர்வு அவங்கக்கிட்டேருந்து வர வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெறிசாரா அறிவுரை பகிர்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்த நெறிசாரா அறிவுரை பகிர்தல் யார் மோஸ்ட்லி கையாளுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கைதிக்கிட்ட இருந்து ஒரு அந்த பர்சன்ஸ்கிட்ட இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களோட குற்றங்களை வந்து வெளிக்கொணர வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. கீழே வந்து இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்சிடினா சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு. இதை கொண்டு வந்து ஒரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியானோ கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா. இது எதுக்காக இந்த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சில இதில் வந்து என்ன கேட்கலாம்னா எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம், அப்ரிவேஷன்ஸ் மாதிரி கொடுத்து இதை கேட்கலாம், இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் கேட்டுடலாம், இல்லைனா ஆட் மேன் அவுட் மாதிரி எஸ்சிடி அப்படின்னா சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டுன்னு கொடுக்கலாம், இல்லை சென்டென்ஸ் கரெக்ஷன் டெஸ்ட்டு அந்த மாதிரி என்ன பண்ணலாம் கேட்குறீங்களா கொடுக்கலாம். ஸோ வந்து இதை வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. எஸ்சிடிங்கிறது சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு பியானோ கொண்டு வந்திருப்பேன். அதே போல் TAT அப்படிங்கிறது திமேட்டிக் அப்பர் சப்சன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது கொண்டு வந்தவங்க வந்து யார், முரே அண்ட் மார்கன் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து RAT அப்படிங்கிறது RATங்கிறது ரிமோட் அசோசியேஷன் டெஸ்ட்டு. அதே போல் WAT அப்படிங்கிறது வேட் அசோசியேஷன் டெஸ்ட்டு. CAT அப்படிங்கிறது என்னென்னா சில்ட்ரன் அப்பர் சப்சன் டெஸ்ட்டு. இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லியூபோர்ட் பெலாக் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார், இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இதுவரையிலும் நம்ம இப்போ இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு பார்த்தாச்சு. அடுத்து இது வந்து சும்மா நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் வந்து லேர்னிங்கில் இருக்க ஒரு சில மெத்தட்ஸ், ஒரு 3 மெத்தட்ஸ் மட்டும் கொடுத்து அது யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களாவே என்ன பண்ணுறது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு கான்செப்டை வந்து டிஸ்கவர் பண்ணுறது தான் இண்டக்டிவ் மெத்தட். ஓகேங்களா. புரியுதா. அதாவது அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக ஒரு கான்செப்டை வந்து என்ன பண்ணுறது கண்டுபிடிக்கிறது, அதை டிஸ்கவர் பண்ணுறது, அதுக்கு என்கரேஜ் பண்ணுறது தான் இந்த இண்டக்டிவ் மெத்தட். இதை சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூனர், ரூசல் அண்ட் கோலர் இவங்க 3 பேரும் சேர்ந்து சொல்லியிருப்பாங்க இதை இண்டக்டிவ் மெத்தடை.
தென் வந்து டிடெக்டிவ் மெத்தட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைமரியாகவே அந்த நாலேஜ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. தென் நேரடியாக வெளிப்படையாக என்ன பண்ணுறது, வெளிப்படுத்துறது மூலியமாக அவங்களோட நாலேஜஸை வந்து என்ன பண்ணுறது, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. இது சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்பெல் சொல்லியிருப்பார். அடுத்து வந்து ஹியூரிட்டிஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ரோசோ சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதில் வந்து ஹியூரிட்டிஸ்கஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா, தமிழில் ஹியூரிட்டிஸ்கஸ், இதில் வந்து ஹியூரிட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னு கேட்டால் மெண்டல் அதாவது நம்மளோட மைண்டு வந்து எப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டால் மெண்டல் ஷார்ட்கட்ஸை வச்சு என்ன பண்ணுதுன்னா ஒரு டெசிஷன் வந்து குயிக்காக வந்து என்ன பண்ணுது, மேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறத ஷார்ட்கட்டில் மேக் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூரிட்டிகஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஹியூரிட்டிக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஹியூரிட்டிக் மெத்தட். இந்த ஹியூரிட்டிக் மெத்தடில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு திங்ஸை வந்து நம்ம அதாவது என்ன சொல்கிறது, சார்ட் அவுட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கூட சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சைக்காலஜிலே எடுத்துக்குவோம். சைக்காலஜிலே சில ஃபேக்டர்ஸ் தியரிஸை வந்து என்ன பண்ணுறது, நமக்கு ஏற்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிறது. ஓகேங்களா. இப்போ 3 R's அப்படின்னு எடுக்கும் பொழுது என்னது அது பின்னாடி வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சுக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைப்போடிஸ்க் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஹியூரிட்டிஸ்க் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஹியூரிட்டிஸ்க் மெத்தட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்கட் மூலியமாக நம்ம மைண்டில் ஏற்றுறது, குயிக்காக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேங்களா. அதுக்கு யூஸ் ஆகிறது. இதை சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்டால் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ரூசோ சொல்லியிருப்பாங்க. தென் 3 R's அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ரீடிங், ரைட்டிங் அண்ட் அரித்மெட்டிக். மேம் இங்கே ரீடிங் ஓகே, ஆர் ஓகே, இதில் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து டபிள்யூ எடுக்காமல் இங்கே ஆர் ரீடிங்கில் இருக்க ஆரையும் இங்கே ரைட்டிங்கில் இருக்க ஆரையும் அரித்மெட்டிக்கில் இருக்க ஆருக்கு அப்புறம் வர ஆரையும் எடுத்து 3 R's அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 3H அப்படின்னு எடுத்துக்கும்போது ஹெட்டு, ஹார்ட்டு, ஹேண்டு, இது 3 என்ன சொல்லலாம் அப்படின்னா 3H அப்படின்னு சொல்லலாம். 3A's அப்படின்னு சொல்லும்போது அக்செப்ட், அட்ஜஸ்ட், அப்ரிசியேட், இது 3 வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 3A's. ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து சில டேர்ம் வேர்ட்ஸ்லாம் வந்து இதிலேருந்து வந்தது, ரூட் வேர்ட்ஸ்லேருந்து வந்தது அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ லத்தீன் வேர்ட்ஸ்லேருந்து வந்தது. இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம். ஆனால் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது பர்சோனா அப்படிங்கிற லத்தீன் வேர்ட்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸும் எந்தெந்த லாங்குவேஜில் இருந்து வந்தது அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன்று வந்து லத்தீன் வேர்ட்ஸ்லேருந்து என்னென்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனாலிட்டி, ஹரிகுலம், டிசிப்ளின், மோட்டிவேஷன், கம்யூனிகேஷன், இன்ட்ரோசெப்ஷன், மெத்தட், எஜுகேஷன், அப்புறம் எலக்டிசம், தென் காக்னிட்டிவ். இது எல்லாமே என்ன வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா லத்தீன் வேர்டு. ஓகேங்களா. க்ரீக் வேர்டு அப்படின்னும் போது டெமோக்ரஸி, ப்ராக்மெட்டிசம், ஃபிலாசபி, அடுத்து வந்து ஸ்கூல், ஈக்காலஜி அப்படிங்கிறதுல என்ன வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீக் வேர்டு. ஓகேங்களா. ஃப்ரெஞ்சிலேருந்து வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்வாயன்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. இது ரெண்டும் வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து வந்தது. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் படிக்கும் பொழுது இருக்கிறத இங்கே ஓவராலாக வச்சு பார்க்கும்போது இது என்னென்ன லாங்குவேஜ்லேருந்து என்ன பண்ணுச்சு டிரைவ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா. அது லத்தீன் வேர்ட்லேருந்து வந்தது பர்சனாலிட்டி, ஹரிகுலம், டிசிப்ளின், மோட்டிவேஷன், கம்யூனிகேஷன், இன்ட்ரோசெப்ஷன், மெத்தட், அதுக்கப்புறம் எஜுகேஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசம் அண்ட் காக்னேட்டிவ். அதே போல் க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது டெமோக்ரஸி, ப்ராக்மெட்டிசம், ஃபிலாசபி, ஸ்கூல், ஈக்காலஜி. ஃப்ரெஞ்சிலேருந்து வந்தது என்வாயன்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 5 years பிளான்ஸ் இன் எஜுகேஷன். எஜுகேஷனுக்கும் 5 year பிளான்ஸுக்கும் எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, எந்தெந்த 5 year பிளான்ஸில் என்னென்ன எஜுகேஷனுக்குரிய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் வந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 5 year பிளான்ஸ் இது அப்படியே ஆர்டர் வைஸாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 year பிளான்ஸ்லேருந்து ப்ரைமரி எஜுகேஷன், செகண்ட் 5 year பிளானில் வந்து என்ன வந்தது செகண்டரி எஜுகேஷன், தேர்டு 5 year பிளானில் ஹையர் எஜுகேஷன். இது 3மே ஆர்டராக தான் இருக்குது. தென் 4th 5 year பிளான்ஸ்னா ஹையர் எஜுகேஷன் முடிஞ்சுன்னு எங்கே தான் போகிறோம், ஏதாவது ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் இல்லைன்னா என்ன மோஸ்ட்லி டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் போகிறோம். ஓகேங்களா. அப்போ அந்த ஹையர் எஜுகேஷன் முடிச்சாதான் டெக்னிக்கல் எஜுகேஷன் போக முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படியே ஆர்டர் வைஸாக ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் அண்ட் டெக்னிக்கல் அப்படின்னு வரும். ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது சில நோட்ஸ் கொடுத்துருக்கோம்.
ஓகேங்க. வழிகாட்டலின் இதயம் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வைஸ் பண்ணுறது. அறிவுரை பக்கத்தில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழிகாட்டலின் இதயம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அறிவுரை பகிர்தலின் இதயம் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா, நேர்முக பேட்டி. நேர்முக பேட்டி மூலியமாக தான் இப்போ ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்றது என்ன பண்ணுறதோ, அவங்க டைரெக்டாக பேசி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ வழிகாட்டலின் இதயம் அப்படின்னு சொல்கிறது அறிவுரை பகிர்தல். அறிவுரை பகிர்தலின் இதயம் அப்படின்னு எதை சொல்லலான்னு கேட்டால், நேர்முகமாக அவங்கள பேட்டி காண்றது மூலிமா அவங்களுக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அட்வைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? மனநோயை வந்து ஹிப்னாட்டிசம் மூலம் வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராய்டு. அது என்னங்க ஹிப்னாட்டிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோவசியம் மூலியமாக என்ன பண்ணலாம், இந்த மனநோயை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹிப்னாட்டிசம்ங்கிறது மனோவசியம் மூலிமா மனநோயை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தென் வந்து மனநோயை வந்து தடுக்கும் முறை பற்றி சைக்காலஜிஸ்ட் செய்ய வேண்டியதை பற்றி கூறினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெரால்டு சொல்லியிருப்பாங்க. ஹெரால்டு கெப்லான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதாவது மனநோயை தடுக்கிற முறை பற்றி சைக்காலஜிஸ்ட் வந்து என்னென்னலாம் பண்ணணும், சைக்காலஜிஸ்ட் வந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி கூறினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெரால்டு கெப்லான். ஓகேங்களா? இதோட சைக்காலஜிக்குரிய எல்லா டாப்பிக்குமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா?